Hello viewers, today we are going to learn about electrostatic potential and potential energy. Electrostatic potential na enna, electrostatic potential energy na enna அப்படினா இந்த டாபிக்ல பார்க்க போறோம். First ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் சார்ஜ் Q எடுத்துக்கிறோம். Very long distanceல Rங்கிற பாயிண்ட்ல ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஸோ டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் Q டேஷ் அப்படிங்கிறது டெஸ்ட் சார்ஜ். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஆறுங்கிற பாயிண்டில் இருக்கிற டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணி பாயிண்ட் Pக்கு கொண்டு வரோம். இந்த கேஸில் சோர்ஸ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, டெஸ்ட் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ சேம் சார்ஜஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட் ஆரில் இருக்கிற டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் Pக்கு மூவ் பண்ணுறோம். ஆல்ரெடி இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதையும் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒர்க் டன்னால ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து பாயிண்ட் ஆரில் இருக்கிற டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் Pக்கு மூவ் பண்ணுறோம். நம்ம அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பாயிண்ட் ஆரில் இருக்கிற டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் Pக்கு மூவ் பண்ண முடியும். பாயிண்ட் ஆர்லேருந்து டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் Pக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரைட் சைட் டைரக்ஷன்லேருந்து லெஃப்ட் சைட் டைரக்ஷனில் இருக்குது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட் டைரக்ஷன்லேருந்து ரைட் சைட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கூலும் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் F vector external is equal to minus of coulomb force F vector coulomb. This minus sign indicates that external force opposite to the coulomb force. First work done find out பண்ணுவோம். work done formula என்ன, force into displacement. So work done W is equal to integration of point Rலேருந்து தான் டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் Pக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேஷன் R to P force into displacement. ஸோ ஃபோர்ஸ் என்ன, நம்ம அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் வெக்டார் into displacement dr vector. Work done is independent of the path and it depends only on the initial and final position of the test charge. Work done டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் ஆர்லேருந்து பாயிண்ட் Pக்கு மூவ் பண்ணுற அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒர்க் டன் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ். பாயிண்ட் ஆரில் இருக்கும்போது டெஸ்ட் சார்ஜோட பொசிஷன் என்ன, பாயிண்ட் Pயில் இருக்கும்போது டெஸ்ட் சார்ஜோட பொசிஷன் என்ன, அந்த பொசிஷன் டெஸ்ட் சார்ஜோட பொசிஷன் இனிஷியல் எப்படின்றது ஃபைனல் எப்படின்றது அந்த பொசிஷனை தான் ஒர்க் டன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் சார்ஜ் Q டேஷ் பாயிண்ட் ஆரில் இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி UR. டெஸ்ட் சார்ஜ் பாயிண்ட் Pக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி UP. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் ஒர்க் டன். ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, UP. இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி UR. ஸோ UP மைனஸ் UR இஸ் ஈக்குவல் டு W ஒர்க் டன். UP மைனஸ் UR அப்படிங்கிறத டெல்டா U அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஏற்படக்கூடிய டிஃபரன்ஸ், அதை தான் டெல்டா U அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். டெல்டா U இஸ் ஈக்குவல் டு W. ஸோ Wவில் என்ன எழுதியிருந்தோம், இன்டகிரேஷன் ஆஃப் R to P F external vector dot dr vector. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Wக்கு பதிலாக இன்டகிரேஷன் ஆஃப் R to P F external vector dot dr vector சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நமக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா தெரியும், F is equal to Q into E. F is equal to QE. ஸோ சார்ஜ் Q, இங்கே நம்ம எடுத்திருக்க சார்ஜ் என்ன, டெஸ்ட் சார்ஜ் Q டேஷ். ஸோ F external vector is equal to இந்த Qக்கு பதிலாக இங்கே நம்ம எடுத்திருக்கிறது டெஸ்ட் சார்ஜ் Q டேஷ். ஸோ Q டேஷ் into E vector அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் is equal to minus of coulomb force because external force opposite to the coulomb force. So F external vector is equal to Q dash E vector na minus of F vector coulomb na minus Q dash E vector அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனில் என்ன போட்டிருந்தோம், டெல்டா U is equal to integration of F external vector dot dr vector. F external vector is equal to minus F coulomb vector. Minus F coulomb vector ஓட வேல்யூ minus Q dash E vector. ஸோ F external vectorக்கு பதிலாக மைனஸ் Q dash E vector சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டெல்டா U is equal to integration of R to P minus Q dash E vector into dr vector. Q dashங்கிறது கான்ஸ்டன்ட் டைம். ஸோ அதை இன்டகிரேஷன்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா Q dash integration of R to P minus E vector into dr vector அப்படின்னு வரும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் டெல்டா U ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் potential energy difference per unit charge. Per unit charge la potential energy difference எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
per unit charge. So per unit charge na charge divided la போடணும். So delta U potential energy difference delta U divided by per unit charge. இங்க நம்ம எடுத்துக்கிட்ட charge test charge Q dash. So delta U divided by Q dash is equal to delta U value என்ன Q dash integration of R to P minus E vector dot dr vector potential energy difference per unit charge க்கு find out பண்றோம். So both side divided by Q dash. So divided by Q dash. Q dash cancel ஆயிரும். Potential energy difference per unit charge is equal to minus integration of R to P E vector dot dr vector. Electric potential energy del U find out பண்ணிட்டோம். Electric potential difference delta V find out பண்ண போறோம். Potential energy at a point R U R. Electric potential at a point R V R. Potential energy at a point P U P. Electric potential at a point P Vp. So what is the potential difference delta V? Vp minus Vr. Electric potential difference delta V is equal to difference between the potential in point P and point R. The quantity delta U by Q dash is equal to minus integration of R to P E vector dot dr vector is called electric potential difference between point P and R. So delta U by Q dash அப்படிங்கிற அந்த வேல்யூவை potential difference between point P and R அப்படின்னு சொல்லுவோம். So delta V னு இதை சொல்லலாம். Delta V is equal to integration of R to P minus E vector dot dr vector னு சொல்லலாம். Delta U by Q dash ங்கிறது potential difference between point P and R. Delta V ங்கிறதும் potential difference between a point P and R. So அதனால தான் delta V is equal to minus of integration R to P E vector dot dr vector னு இந்த வேல்யூவை சொல்கிறோம். So Vp minus Vr is equal to delta V is equal to integration of R to P minus E vector dot dr vector. The electric potential difference is defined as the work done by an external force to bring a unit positive charge from point R to P. ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது ஒரு டெஸ்ட் சார்ஜை நம்ம ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக எவ்வளோ ஒர்க் டன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லேருந்து எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்குறோமோ அதை தான் அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணும்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் P. ஒரு சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேஸில் என்ன பார்த்தோம், ஆன்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணோம். பட் இங்கே எந்த பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ணோன்னு தெரியல. ஸோ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து டெஸ்ட் சார்ஜை பாயிண்ட் Pக்கு மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ டெஸ்ட் சார்ஜ் பாயிண்ட் Pயில் இருக்குது. இந்த பாயிண்ட் Pயில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் P Vp. So Vp is equal to minus integration of, so previous caseல Rங்கிற பாயிண்ட்லேருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணோம். இந்த கேஸில் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து பாயிண்ட் Pக்கு டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டகிரேஷன் இன்ஃபைனைட் டு P E vector dot dr vector. The electric potential at a point P Vp is equal to minus integration of infinite to P E vector dot dr vector. இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு யூனிட் சார்ஜை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் பர்டிகுலர் பாயிண்ட் Pக்கு மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் P. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். There are some important points in electric potential and electric potential energy. First one, source charge சரௌண்ட் பண்ணியும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். டெஸ்ட் சார்ஜை சரௌண்ட் பண்ணியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். டெஸ்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து யூனிட் சார்ஜை பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் மூவ் பண்ணணும். சப்போஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணல அப்படின்னா அங்கே கைனெட்டிக் எனர்ஜி கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு சார்ஜை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் வந்து பர்டிகுலர் பாயிண்ட்க்கு மூவ் பண்ணலன்னா அந்த கேஸில் கைனெட்டிக் எனர்ஜி கிரியேட் ஆகிடும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட காமன் யூனிட் ஜூல் பெர் கூலும் அப்படின்னு தான் வரணும்.
பட் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட் வோல்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். Alessandro Volta invented the electrical battery. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட்டை ஜூல் பெர் கூலும் தான் சொல்லணும். ஸோ அலெசாண்ட்ரோ வோல்ட்டா எலக்ட்ரிக்கல் பேட்டரியை இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் the potential difference between 2 points is expressed in terms of volt. அதனால தான் ப்ராக்டிக்கலில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட்டை வோல்ட் அப்படின்னு அலெசாண்ட்ரோ வோல்ட்டா அப்படிங்கிறவங்களோட நேம்லேயே யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ we will start our classes from electric potential due to a point charge. Thank you.